பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் யாரை குறிப்பிடுகிறது? நீதிமான்களைத்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் நீதிமான்களாயிருக்கிறோமா? நாம் நீதிமான்கள் தான் என்பதை நம்முடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் சாட்சி கொடுக்கிறதா? நம்முடைய மனசாட்சி நம்முடைய வாழ்வை நீதிமான் என்று அங்கீகரிக்கிறதா? அப்படியானால் நாம் சிங்கத்தை போலே தைரியமாயிருக்க முடியுமே. நாம் வாசித்த இந்த வசனத்தின் துவக்கம், ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதை சற்று கவனியுங்கள். யாருமே தொடராமல் ஓடி போகிறவன் தான் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான்கள் அப்படி இருக்கிறவர்கள் அல்ல, மாறாக தைரியம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தைரியம் உள்ளவர்களாய் நிலைநிறுத்துகிறதற்கு தேவன் விரும்புகிறார். எனவே தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாய், நீதிமான்களாய் வாழ நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறீர். எங்களை தைரியம் உள்ளவர்களாய் நிலைநிறுத்துகிறதற்கு நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நாங்கள் உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதற்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் தைரியம் உள்ளவர்களாய், நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.